பனி உறைந்திருக்கும் ஆர்க்டிக் பகுதியில் ஒரு மாபெரும் விலங்கு வாழ்கிறது. அந்த விலங்கு ஒரு மகா பாடகனும் கூட. அவன் செய்வது ஒரு நிமிட கச்சேரி அல்ல, ஒரு மணி நேர கச்சேரியும் அல்ல. அவன் மணிக்கணக்கில் பாடுவான். சமயங்களில் 65 மணி நேரம் வரை பாடுவான். இயற்கையின் மிகவும் வினோதமான, அசாதாரணமான பாடகன் பனிக்கடல் யானை. இனப்பெருக்க காலத்தில் ஆண் பனிக்கடல் யானைகள் தண்ணீருக்கடியில் மூழ்கி 60 மணி நேரத்திற்கும் மேலாக பாடும். அவை சாதாரண ஒலிகள் அல்ல, மெல்லிய மணி ஓசைகள், டக் டக் என்று தட்டுவது போன்ற ஒலி, பெரும் கடலில் எதிரொலிக்கும் ஆழ்ந்த அதிர்வுகள் கொண்ட ஓசை என பலதரப்பட்ட ஒலிகள் அதன் பாடலில் கலந்திருக்கும். 2 நாட்களுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த கச்சேரியில் சுமார் 7 நிமிடங்களுக்கு ஒரு முறை 3 முதல் 5 நொடி மட்டுமே தண்ணீருக்கு மேலே வந்து மூச்சை இழுத்துக்கொண்டு மீண்டும் தண்ணீருக்குள் சென்று பாடத் தொடங்கிவிடும். சரி, ஏன் இந்த கச்சேரி? தனக்கான இணையை ஈர்க்கவும், போட்டியாளர் ஆண் பனிக்கடல் யானைகளை எச்சரிக்கவும் தான் இந்த தொடர் பாட்டு. எந்த பனிக்கடல் யானை பாடுகிறது என்பதை மற்ற பனிக்கடல் யானைகள் எப்படி அறிந்து கொள்ளும்? ஒவ்வொரு பனிக்கடல் யானைக்கும் பிரத்யேகமான குரல் அமைப்பு உண்டு. நமது கைவிரல் ரேகை போல அதற்கு ஓசையால் செய்யப்பட்ட பிரத்யேக அடையாளம். ஆண் பனிக்கடல் யானைகளின் குறிப்பிட்ட குரல், பாடும் முறை மற்றும் பாடல் ஒலிக்கும் பாணி ஆகியவற்றின் மூலம் பெண் பனிக்கடல் யானைகள் தங்கள் இணையை அடையாளம் கண்டுகொள்ளும். ஒவ்வொரு பனிக்கடல் யானைக்கும் பிரத்யேகமான அடையாளம் அதன் பாடும் முறையில், குரலில் இருக்கிறது. சுமார் 1500 கிலோ எடை வரை இருக்கக்கூடிய ஆண் பனிக்கடல் யானைகள் தனக்கான இணையை கவர ஒரு பாடகனாக உருவெடுக்கிறது. இயற்கை கடும் சூழல்களிலும் கவித்துவமாகவே இருக்கிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.